கீரை பொரியல் பண்ண பாருங்க மக்களே. அதுக்கு தேவையான அரைக்கீரை, எண்ணெய், கடுகு, உப்பு, மஞ்சள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், வெங்காயம் பொரிச்சு நறுக்கியிருக்கிறேன், காஞ்ச மிளகு, கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கிறேன். அதில் சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குது பாருங்கள். அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வதங்கிருச்சு. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. காஞ்ச மிளகு போடுறேன். அதையும் போட்டு வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கீரையை போடுறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணி க்ளீன் செய்து பொடியாக நறுக்கின கீரை இதில் போடுறேன். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, சகலம் பஞ்சசாரை, அதாவது சீனி, சர்க்கரை சொல்லுவாங்க. கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வேகட்டும். மூடி வச்சிடும். அதுக்கப்புறம் இது கிளறி விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கும், ஓப்பன் பிளேஸில் இருக்கட்டும். மூட வேண்டாம். கீரை வெந்துருச்சு. தேங்காய் பூ போடுறேன் பாருங்கள். இதை மட்டும் கிளறி விடுறேன். கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட வேண்டியது அந்த பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் விஷயம் ருசியாக இருக்கு இல்லையான்னு. உப்பு எல்லாம் கரெக்டாக காரம். சூப்பர் கிரேட். என் மனைவி சேர்ந்து கீரை மிகவும் அருமையாக உள்ளது. சூப்பர். ஓகே.